பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பரபரப்பான தேர்தல் சூழ்நிலைகள் நம்ம தமிழகத்துல முடிஞ்ச அப்புறம் ஸ்பாட்லைட் சுப்ரா இப்ப நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம சுப்ராவை வரவேற்போம். நான் வணக்கம். வணக்கம் கார்த்திக். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கும். 2 வேவ் ஓடிட்டு இருக்கு. ஒன்று மோடி வேவ்ன்றாங்க, இன்னொன்று ஹீட் வேவ்ன்றாங்க. ஸோ அதனால 2 வேவ் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா, அந்த அரசியல் ஃபுல்லா இப்ப வந்து 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு நேற்றுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் வந்து வெளியிட்டு இருந்தாங்க மத்திய அரசாங்கம், குறிப்பா பினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுல பார்த்தா 2 லட்சம் வசூலாயிருக்கு. 2 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டில வருவாய் ஈட்டிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எப்படின்னா ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் இப்ப கலெக்ட் பண்ணதுதான் ஹையஸ்டா. இந்த 2 லட்சம் கோடி வருவாயை நீங்க ஒரு பொருளாதார நிபுணரா எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கரெக்டாக துல்லியமாக சொல்லணும். 2,10,000 கோடி. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஹையஸ்ட் எவர் கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 போன வருஷம் ஏப்ரலில் 1,83,000 கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% மேலே வந்து கம்பேர் டு லாஸ்ட் இயர் டு இந்த இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மிக முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, பொருளாதாரம் வளர்ந்து வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து $5 trillion எக்கானமி போயிட்டு இருக்கோம், நமக்கு வந்து நாட்டில் ஒன்றுமே இது இல்லை, சும்மா வந்து நம்பர் கேம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ப. சிதம்பரம் ஐயா அவர்கள். ஸோ உங்களுக்கு வருமானம் வளர்கிற போது, அதாவது பொருளாதாரம் வளர்கிற போது நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி நம்ம வந்து கணக்கிடுவோம் அப்படின்னா ஜிடிபி வச்சு கணக்கிடுவோம். ஸோ ஜிடிபி மேலே போகுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாநிலங்களோடது அளவிடும் போது ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து மக்கள் அவங்க பே பண்ணுகின்ற நேர்முக வரி, அதாவது இன்கம் டேக்ஸ், அதுக்கு அடுத்தது வருவோம் நம்ம. ஸோ மறைமுக வரி என்பது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு வரி விதிப்பாங்க. அந்த வரியை நம்ம வந்து இது பொருட்கள் வாங்கும் போது அந்த வரியை வந்து இன்டைரக்டாக நம்ம பே பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி இருக்காது. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 0% தான் வரி. அதற்கப்புறமா அடுத்த அத்தியாவசியங்களுக்கு 5%, அதுக்கப்புறமா 12, 18, அப்புறமா லக்ஸரி கூட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 28% வரும். அதையும் தாண்டி மிக உயர்ந்த லக்ஸரி பொருட்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, 20%. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் 18% ஜிஎஸ்டி வரி விதிச்சுட்டாங்க, 28% வரி விதிச்சுட்டாங்க அப்படின்னா. 28% எதற்காக வரி விதிக்கிறார்கள், எந்த பொருட்கள் மேலே விதிக்கிறாங்க, அந்த பொருட்களை உபயோகிப்பவர்கள் யாருன்னு பார்க்கணும் நம்ம. அதாவது உயர் ரக கார்களுக்கு, அதாவது 1000 cc மேலே போகிற காரு, பைக்ஸ் 4 லட்சம் 5 லட்சம் வாங்குற, விலை கொடுத்து வாங்குற பைக்ஸ், அதாவது பாமரர்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருட்களுக்கு வந்து எப்போவுமே வந்து 0லேருந்து 5லேருந்து 18% தான் வரிகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து இது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ்னுவாங்க. எந்த மாநிலம் நிறைய வந்து அந்த பொருட்களை கன்சியூம் பண்ணுறாங்களோ, உபயோகிக்கிறார்களோ, அந்த மாநிலத்திற்கு வந்து 50% வரி போகும். அதாவது இப்போ 18% வரி ஜிஎஸ்டி விதிக்கிறாங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி பாதி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி பாதின்னு போகுங்க. ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டினா 50%, 18%, 9% உங்களுக்கு நேரடியாக பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நம்ம விற்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 9% வரி உடனே வந்துடும். மீதி இருக்கிற 9% சிஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அது மத்திய அரசாங்கத்திற்கு போய்விட்டு அதுலேருந்து 41% வந்து டெவல்யூஷன் ஸ்கீமாக வரும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ டெவல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க, அதுபடி கணக்குப்படி வருங்க. ஸோ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா 2.10 லட்சம் கோடி வந்து அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசாங்கத்திற்கும் சேர்ந்த வரி தான். சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டிலாம் சேர்ந்தது தாங்க அது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன் இந்த மாதம் வந்து உச்சபட்சமாக வந்திருக்குன்னா, எல்லா ஏப்ரல்லையும் வர மாதிரி தான் வருது இது. ஏன்னா வந்து மார்ச் மாதம் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இல்லை அனைத்து ஃபினான்ஷியல் க்ளோஷரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்டிங்கே நடக்கும். ஸோ அவங்க கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து டேலி பண்ணிவிட்டு எல்லா சேல்ஸையும் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் வாங்கின ஆர்டர் இந்த வருஷம் முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அவர்கள் வந்து அவங்க இன்வெஸ்டருக்கு கொடுத்த பிஸ்னஸ் பிளானை மீட் பண்ணணும். நான் இந்த வருஷம் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கடனை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 100 கோடி ரூபாய் அவங்க பிஸ்னஸை மீட் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா கடைசி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்து இப்போ எப்படியாவது வந்து அவர்கள் பொருட்களை வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட சேர்த்துடணும், இல்லை ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லைனா கூட
வெளியில் ஏதாவது ஒரு நிர்வாகத்திலேருந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு கமிட்மெண்ட்டை மீட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் தான் நம்மளோட முக்காவாசி கம்பெனிஸில் வந்து அசஸ்மெண்ட் நடக்கும், பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த வருஷம் எப்படி வேலை செஞ்சாங்க அவங்க, அதாவது என்ன குறிக்கோள் அவங்களுக்கு செட் பண்ணாங்க ஆரம்பிக்கும் போது, அதை எப்படி ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற போது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்லாம் வரும். நீங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸோ 80 கோடினா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் குறைய ஆரம்பிக்கும். அதை என்ன பண்ணாங்கன்னா தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அது 100 கோடியை நம்ம சாதித்தே காட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிறைய உங்களுக்கு வந்து லிங்க்டு இது இருக்குது, உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இந்த இதில். அப்படி வரும்போது எல்லா முக்காவாசி நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அவங்க டார்கெட்டை மீட் பண்ணுவாங்க. மார்ச் 24க்கு உண்டான ஜிஎஸ்டி பேமெண்ட் வந்து ஏப்ரல் 20ஆம் பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு மார்ச்சோட இல்லை உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் விடுபட்ட போட இன்வாய்ஸஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வரும்போது தான் இந்த உச்சபட்ச ஜிஎஸ்டி வந்து கலெக்ஷன் வந்துருக்கு. ஒன்று சொல்கிறாங்க, அதாவது டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 13% உயர்ந்து இருக்கிறது போன மாதம் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ். அவன் இம்போர்ட்டும் வந்து ஒரு 9%, 8.4% உயர்ந்து இருக்கிறது. அது பண்ணால் என்ன அர்த்தம்னா நம்ம வெளிநாடுலேருந்து தரவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் 8.4 உயர்ந்து நம்ம அதை திருப்பி வந்து நம்ம டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். அப்படின்ற போது பொருளாதாரம் வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ச்சியை தான் இந்த ஜிஎஸ்டியோட வச்சு நம்ம பொருளாதாரத்தை கணக்கீடு பண்ண முடியுமா, ஹெல்த்தியா இருக்குன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனை வச்சு? அதாவது சார் நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறீங்க. இப்போ கார்த்திக்கு வந்து போன வருஷம் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், அதில் ஒரு 10,000 ரூபாய் டேக்ஸ் கட்டியிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வருஷம் வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய் கட்டுறீங்க, சரிங்களா? ஸோ 1 லட்சம் சம்பாதிக்கும் போது நீங்கள் 10,000 ரூபாய் டேக்ஸ் கட்டியிருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் 20,000 டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் உயர்ந்ததால தானே நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம்லாம் வந்து இன்கம் டேக்ஸில். அப்படி இருக்கும்போது அந்த சலுகைகளாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு உண்டான அளவுக்கு உங்களுக்கு வந்து சம்பளம் உயர்ந்திருக்கிறது, வருமானம் உயர்ந்திருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லா மாநில பட்ஜெட்டை பார்க்கும்போது எங்களோட ஜிஎஸ்டிபி வந்து 15% வளர்ந்திருக்கிறது, 14% வளர்ந்திருக்குதுன்னு வாங்க. ஆனால் அதுவே வந்து இந்த வரி பகிர்வோ இல்லை ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது எங்களை வந்து மத்திய அரசு வந்தித்து விட்டுதுன்னு வாங்க. நிறைய இடத்துல பார்க்க முடியும். அதுவே வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டு வெளியில் வந்தாங்க இல்லைங்களா, எல்லா அமைச்சர்களும் வெளில வந்தாங்க, அதிகாரிகளும் வெளில வந்தாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு கூற்று, ஜிஎஸ்டி வந்து நமக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழகத்திற்கு. அவங்க கேட்டாங்க, ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க, சார் இப்போ வந்து நமக்கு வந்து வரி வருமானம் உயர்ந்து வரா மாதிரி அந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிற இது உண்மையா? ஆமாங்க, ஜிஎஸ்டி நமக்கு வந்து வருஷம் உயர்ந்து கொண்டே தான் வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதிகாரியாக பார்க்கும்போது நீங்கள் வந்து உண்மைத்தன்மையை தான் சொல்லி ஆகணும் வெளியில். ஆனால் அரசியல்வாதியாக பேசும்போது உங்களோட கட்சியோட நிலைப்பாடு, சித்தாந்தத்தை வந்து எதிர்க்க வேண்டும், மோடி செய்வது எதுவாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும், நிர்மலா சீதாராமன் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் போது அந்த நிலைப்பாடு வேறு, நம்ம அதில் போக வேண்டாம். ஆனால் இப்போ கடைசி 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரி வருமானம், அதாவது ஸ்டேட் ஓன்டு டேக்ஸ் ரெவென்யூ சொல்லுவாங்க, SOTR சொல்லுவாங்க, ஸ்டேட் ஓன்டு டேக்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட்டுக்காக வருகின்ற வருமானம், அது பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2012-13 வந்து ஒரு 25,000 கோடி இருந்ததுங்க. 13-14 25,875 கோடி. நம்ம 13-14 நம்ம கணக்குக்கு வச்சுப்போமே, ஏன்னா அப்போதான் வந்து மத்தியில் வந்து அந்த வருஷம் முடிஞ்சிட்டு தான் உங்களுக்கு வந்து NDA அரசாங்கம் வந்தது. ஸோ 25,875 கோடி ரூபாய் அப்போ வந்து வரி வருமானம் தமிழகத்துக்கு இருந்தது. தமிழகத்தை சார்ந்த அந்த வரி வருமானம் சொல்கிறேன் இல்லைங்களா, அது படிப்படியாக உயர்ந்து வந்து 27,000 கோடி ஆச்சு, 29 ஆச்சு, 31 ஆச்சு, அப்படி 41, 37 அப்படிலாம் ஆகி இந்த வருஷம் 22-23 முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, 23-24 நமக்கு இனிமேல் தான் வரும். 22-23 பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல 58,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. 58,194 கோடி. கண்டிப்பாக 2013-14 இந்த அரசாங்கம், அதாவது மோடியின் பாஜக அரசாங்கம் மத்தியில் பதவி ஏற்கும் போது அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 25,875 கோடி ரூபாய், 26,000 கோடி வச்சுக்கோங்களேன். இப்போ 22-23 அந்த 9 வருஷங்கள்ல 58,000 கோடி அப்படின்னா 26 52 டபுளுக்கு மேல ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120% ஆயிருக்குது. ஸோ 9 வருஷத்துல 120% அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 13-14% வந்து வருஷா வருஷம் வரி வருமானம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது.
அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இப்போது அந்த கோவிட் காலகட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருமானம் குறைந்தது. இது 2020-21 37,000 கோடி இருந்தது. அதுக்கு முன்னால் 41 இருந்தது. அதுக்கப்புறம் 48 வந்தது, 48,000 கோடி. ஆனால் 2021 மட்டும் 37,910 கோடி ரூபாய் வந்தது. ஆனால் அதுக்கு கூட என்ன பண்ணினாங்க தெரியுங்களா, அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து நிறைய வரிகளை வந்து மாநிலங்கள் இருக்கிற வரிகளாகட்டும், இல்லை மத்தியில் இருக்கிற வரிகள் எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து ஜிஎஸ்டியாக கொண்டு வந்தாங்க. அப்போது சில மாநிலங்களுக்கு வந்து வரி இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு இந்த காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, 15-16 உங்களோட வரி வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வருடம் 14% உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரி வருமோ, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன வரி வந்தது, அந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு கேப் இருந்ததுன்னா அந்த கேப்புக்காக தான் அந்த காம்பன்சேஷன் செஸ்னே போடுறாங்க. அதாவது உயரிய பொருட்கள் மேலே காம்பன்சேஷன் செஸ் போடுறாங்க. அது அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க, நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் காம்பன்சேஷன் செஸ் அவங்க வாங்குகின்ற பொருட்களில் இருக்காதுங்க. இப்போ நானும் நீங்களும் போய்ட்டு ஒரு BMW கார் வாங்க போகிறது இல்லை இல்லைங்களா. BMW கார் வாங்கினா தான் அந்த காம்பன்சேஷன் செஸ்லாம் வரும். அந்த அளவுக்கு விலை இருக்கிற கார் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற காரில் தான் வரும் வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காம்பன்சேஷன் செஸ் யாரெல்லாம் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்களோ, வருமானம் இருக்கிறது வாங்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ அவர்கள் வந்து வரியை வந்து செலுத்த வேண்டும். அந்த வரியை தான் வந்து மக்கள் நல திட்டங்களுக்காகவோ இல்லை இந்த மாதிரி கேப் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதற்காக யூஸ் பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த வரி தான் காம்பன்சேஷன் செஸ். அது மூலமாக தமிழகத்திற்கு வந்து எவ்வளோ தரமாக வந்திருக்குது இந்த கடந்த 5 வருடங்களில். அதாவது இந்த 16-17 அப்புறமா ஜூலை 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த சட்டம், இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஜூலை 2022, அதாவது 1 ஜூலை 2022 அது முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது அந்த 5 வருடங்களுக்கு நமக்கு வந்த தொகை வந்து கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் செஸ்ஸாக நமக்கு கொடுக்கப்பட்டது. காம்பன்சேஷன் கிராண்டாக 51,000 கோடி வந்தது. கிராண்ட் காம்பன்சேஷன் லோனாக கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி வந்தது நமக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த காம்பன்சேஷன் லோன் கூட அது மத்திய அரசாங்கம் தான் அடைப்பாங்க. வட்டியில்லா கடனாக இருக்கும், அது அவங்க தான் அடைப்பாங்க. ஸோ 65,000 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து கடனை வாங்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 2022க்கு அப்புறம் ஒரு 2 வருடங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண காரணமே அதுதான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசியல் கட்சிகளாம் காம்பன்சேஷன் செஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பணத்தை எடுத்துக்க போகிறாங்கன்னா. அவங்க பணத்தை எடுத்துக்கல. ஏன்னா காம்பன்சேஷன் செஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பக்கெட்டில் வந்து சேரலை. ஏன்னா ஒரு 2 வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரோனானால மூடப்பட்டு விட்டது. கொரோனா போது உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கேயுமே விற்கலை நம்ம. அதனால் அந்த தொய்வு ஏற்பட்டது. ப்ளஸ் அப்போ தான் வந்து எக்கானமி வளர்ந்து வருகிறது. ஏன்னா நீங்கள் வந்து நொறுங்கி விழும் பொருளாதாரமாக இருந்து 11வது இடத்துல இருந்து இப்போ நம்ம மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ 5வது இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம $4 ட்ரில்லியன் கிட்ட வந்து தொட்டாச்சு நம்ம இப்போ. ஸோ அதுக்கு வந்து காலங்கள் பிடிக்கிறது. அப்போ வரும்போது அப்படி சிறுக தான் உங்களுக்கு வரி வருமானம் உயர்ந்து கொண்டு வந்தது. அப்படி வரும்போது அந்த காம்பன்சேஷன் செஸ்ல பக்கெட்டில் உள்ள கேப்புக்காக தான் அந்த லோன் வாங்கினாங்க. அந்த லோனையும் மத்திய அரசாங்கமே அடைக்கிறது. ஸோ அதன் மூலமாக அனைத்து மாநிலங்களுக்கும் பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. கேரண்டீடு, மோடிகா கேரண்டின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த காம்பன்சேஷன் செஸ்ல கொடுக்கப்பட்ட கேரண்டிக்கு உண்டான பணம் 65,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது. இதை வந்து நிதிநிலை அறிக்கையில கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம குறிப்பா தமிழகம் வந்து இப்ப டபுள் மடங்கு நம்ம வந்து இந்த நிதி இது பெறுகிறோம் இந்த ஜிஎஸ்டினால. பட் இந்த ஜிஎஸ்டி இந்த பார்த்தோம்னா தமிழ்நாடோட உத்தரப்பிரதேசம் அதிகமா கொடுத்ததா நம்ம பாக்குறோம். இதற்கான காரணம் என்ன? சரி, 2 விதமா பார்க்கணும். அது வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக இதற்கு வந்து பதில் சொல்லணுங்க. ஏன்னா வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 14%, 15%லாம் வந்து தமிழ்நாடு வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் 14%, 15% வரி வருமானம் உயர்ந்து வந்தது ஜிஎஸ்டியில். நிதிநிலை அறிக்கையில அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப குறைவாக வந்து 6% வந்திருக்கு அப்படின்னா, ஸோ தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் எதற்காக 6% குறைஞ்சது அவர் வந்து பிரித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து நமக்கு 6% போன ஜிஎஸ்டியோட இந்த சதவீதம் நம்ம போன 2023 கம்பேர் பண்ணும்போது 24ல் 6% கம்மி. நமக்கு 6% வந்திருக்குது, கம்மியாக வந்திருக்கிறது. அதாவது கம்மினா மற்ற மாநிலங்கள்லாம் 13%, 18, 19 வளர்ந்துருக்கும் போது நம்ம கம்மியாக வளர்ந்திருக்கிறோம். 6% தான் வளர்ந்துருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன காரணம்னு அவங்க ஆராயணும், சொல்லணும். அவங்க ஒருவேளை மேபி என்ன ஆயிருக்கும், ஒருவேளை வந்து ஷிப்மெண்ட் வந்து டிலே ஆகிருக்கா, அடுத்த மாதத்துக்கு போகுதா, இல்லை போன மாதமே ஷிப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி சொல்ல. இல்லை நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டோமா, ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ண உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வரி வருமானம் குறையும். ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும்.
இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து அரசியலை மட்டுமே பேசாமல் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி வந்து மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய வந்துட்டுன்னு சொல்கிறீங்களே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்துட்டு அப்படின்னா அப்போ நிறைய எக்ஸ்போர்ட்காக நம்ம வந்து பிஸ்னஸ் இங்கே செட்டப் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வந்து இன்னும் பிஸ்னஸ் தொடங்கப்படவில்லையா, இதனோட வருமானம் இனிமேல் தான் வரப்போகிறதா, அதனோட வரி அப்புறம் தான் வரப்போகுதா, அதெல்லாம் சொல்லணும். மக்கள் தெளிவாக சொல்லணும். ஸோ உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னா அது வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் அங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களால வந்து ஒரு கம்பெனி உடனே செட்டப் பண்ணி லோக்கலாக எதுவுமே இஷ்யூஸ் இல்லாமல் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, சாவரனாக இருக்குது, நல்ல கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால அங்கே வந்து முதலீடுகள் நிறைய போகுது. இங்கேயும் முதலீடு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து முதலீடுகள் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்ன முதலீடுகள் உண்மையிலே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடுதா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்ததுனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து வருமானம் ஜாஸ்தியாக வரணும் இல்லையா, வருமானம் ஜாஸ்தி இருந்தால் வரி ஜாஸ்தி வரணும் இல்லையா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் இல்லை தமிழக முதலமைச்சரே முன் வந்து கண்டிப்பாக இதற்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று நீங்கள் சொல்கிறப்பே சொன்னீங்க நேர்முக வரி மறைமுக வரி, அந்த நேர்முக இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்து நம்ம இன்கம் டேக்ஸ், அதுதான் நம்ம வந்து இப்போ மிடில் கிளாஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டுறது அந்த வரி. அதுவுமே பார்த்தோம்னா அந்த ஃபைலிங் வந்து புதுசாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உச்சம் தொட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வரி வந்து மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எப்படி உச்சம் தொட்டுட்டே இருக்கு. அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் டிசிப்ளின் சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கு நம்ம தான் வரி கொடுக்கணும், அப்போதான் இது வந்து வளர்ச்சி அடையும். அந்த மனநிலையை எப்படி இவங்க மாத்திருக்காங்க? சரி, ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்று பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். தொழிலதிபர்கள் யாராவது பிஸ்னஸ் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தால் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் அண்டு அந்த இது அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுவாங்க. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்ரூவல் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை எஸ்சிஇசட் அப்ரூவலாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒன்றா இருந்தாங்க, யூனிட்டாக இருந்தால் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு அவங்களோட அப்ரூவலை கொடுத்தீங்கன்னா அவங்க இமீடியட்டாக குயிக்காக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கொள்கைகள் எடுத்ததுனால இவங்க வந்து 2013-14 பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்கம் டேக்ஸ் நம்ம கலெக்ஷன் எவ்வளோ வந்ததுன்னா 7 லட்சம் கோடி தான் வந்தது. 7.2 லட்சம் கோடி தான் வந்தது 13-14 அந்த ஆண்டில். 23-24 இப்போ முடிந்த ஆண்டில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி எல்லாம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, அட்வான்ஸ் டேக்ஸ்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க இல்லையா. அது தொடர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து கொடுத்தாங்க, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லேருந்து. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் 23-24 வந்து 23.37 லட்சம் கோடி ரூபாய்கள். 7 லட்சம் எங்கே இருக்குது, 23 லட்சம் எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 224%. 10 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 22% க்ரோ ஆகிருக்குது. ஆனால் ஆவரேஜ் நீங்கள் வந்து 6% இன்ஃப்ளேஷன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ளேஷனால தானங்க மேலே போகுது, இன்னைக்கு 10 ரூபான்ற தக்காளி நாளைக்கு 12 ரூபாய் ஆகுதுங்க, இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த 224% வந்து 10 வருஷத்தில் வந்து வரி வருமானம் நேர்முக வரி உயர்ந்து இருக்குதுன்னா 22% வருஷம் வந்திருக்கு. 6% இன்ஃப்ளேஷன் சொல்லி எடுத்து வச்சிருங்க நீங்கள், சரிங்களா. 6% இன்ஃப்ளேஷன் வச்சிருக்கலாம். அப்போ மீதி இருக்கிற 13-14% உண்மையான வளர்ச்சி தானே. அதுதானே நம்ம பார்க்குறோம். நம்ம $1.77 ட்ரில்லியன் எக்கானமியாக இருந்த இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு 3.77 ஆயிருக்குது. பண்ணாட்டியுமே வளரும்னு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. முன்னாள் மத்திய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கண்ணை மூட்டு அமைதியா கையை கட்டிட்டு இருந்தா கூட பொருளாதாரம் 3ஆம் இடத்துக்கு நம்ம வந்துருவோம், இது ஒன்றும் ஒரு பெரிய சாதனை இல்லை அப்படிங்கிறாரு. பி. குருஸ் நேயர்களுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும், போர் அடித்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் வந்து மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நன்மையான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இவங்க 2004 பதவி ஏற்கும் போது, அதாவது முன்னாடி இருந்த யூபி அரசாங்கம் பதவி ஏற்கும் போது $700 பில்லியன் இருந்தது. அவங்க பதவியை விட்டு போகும்போது $1.77 ட்ரில்லியன் இருந்தது. ஸோ $1 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வந்து உயர்ந்ததுங்க. 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க இல்லைங்களா. இப்போ வருஷத்துக்கு $100 பில்லியன். சரி, பி. சிதம்பரம் ஐயா சொல்கிற மாதிரியே மோடி அரசாங்கம் சும்மாவே உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கணும், 1.77 என்ன ஆயிருக்கணும்னா 2.7 தானே ஆயிருக்கணும். சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அது 3.7க்கு மேலே போயிடுச்சு இல்லையா. ஸோ $2 ட்ரில்லியன் போயிடுது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட $200 பில்லியன். நீங்கள் $100 பில்லியன் தான் வருஷத்துக்கு வந்து வருஷம் உயர்த்தினீங்க. அது $200 பில்லியன் உயர்ந்ததுன்னா அப்போ 100% உயர்ந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ சும்மா இருந்திருந்தால் அது வந்திருக்க முடியுமா.
ஸோ அதனால நம்ம வந்து டேட்டாவை பேசும்போது மக்களுக்கு வந்து நீங்க மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இந்த நம்பர்ஸ்ல வந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்க. நீங்க வந்து கொள்கையில பாருங்க, சித்தாந்தத்துல பாருங்க, இல்ல வந்து நீ 3.77 ட்ரில்லியன் கம்மின்னு சொல்றீங்களா, ஒத்துக்கலாம். ஓகே, அது 4 ஆக்கிருக்கணுமா, ஏன் ஆக்கலன்னு கேள்வி கேளுங்க. $5 trillion இப்பயே ஆக்கிருக்கணுமா, ஏன் ஆக்கலன்னு கேள்வி கேளுங்க. அதற்கு அவர்கள் விடைகள் கொடுக்கட்டும். 1.5 வருஷம் கொரோனா இருந்தது, ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, இதெல்லாம் அவங்க சொல்லட்டும். சரிங்களா? அது அந்த அந்த ரிப்ளை கொடுக்க வேண்டியது அவர்களோட கடமை. அதை கேட்பது இவர்களோட உரிமை. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனா சும்மா இருந்துதான் வந்திருக்குன்னா, சும்மா இருந்தா வரலைங்களே. இப்போ $4 trillion போயிருது இப்போ. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி என்ன சொல்ல, உடனே அப்போ 55 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 155 லட்சம் கோடி கடன் இருக்கு. 100 லட்சம் கோடி கடன் வந்துருக்கு. ஸோ 100 லட்சம் கோடி கடன் பார்த்தீங்கன்னா, இவங்க 55 லட்சம் விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா? அது இவங்க சொல்ற மாதிரி சும்மா இருந்திருக்கிறதுனால தான் அந்த வட்டி மேல வட்டி வந்து 8% வட்டி போட்டா கிட்டத்தட்ட அது 120 லட்சம் கோடிக்கு வந்துருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆர்பிஐல அந்த ஆத்ம நிர்பர் பாரத் மூலமாக ஆர்பிஐயோட துணை கொண்டு ஒரு 30 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு ஆத்ம நிர்பர்க்காக எல்லா பேக்கேஜஸ் கொடுத்தாங்க எல்லாருக்கும். பிளஸ் இவங்க ஆட்சி விட்டுட்டு போகும்போது ஒரு $300 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்தது. இன்னைக்கு 648 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 100 மடங்கு உயர்ந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 லட்சம் கோடிகள் வந்து நம்ம சேமிச்சிருக்கோம். கடன் வாங்குவதை தவிர்த்திருக்கிறோம். 40 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்க தவிர்த்திருக்கிறோம். ஸோ மக்களுக்கு தேவையான அந்த கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தேவைக்கு நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம், தேவைக்கு நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், உங்கள் தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அது ஆவாஸ் யோஜனாவாக இருந்தாலும் சரி, கரீப் கல்யாண யோஜனமாக இருந்தாலும் சரி, பிஜ்லியாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தேவைகள் நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்க நல்லா படித்து நல்ல ஆரோக்கியமாக இருந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்கள். இதுதான் வந்து மோடி ஐயாவோட கோரிக்கை என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் பார்க்கணும். உடனே வந்து 80 கோடி மக்களுக்கு வந்து உணவு வழங்குறாங்க, அப்ப எப்படி வந்து இது வளர்ந்த நாடாக இருக்க முடியும்னு கேட்கறது வந்து அரசியலுக்காக கேட்கலாம். பட் அவங்களோட கொள்கை என்னன்னா, நீங்க நீட்ஸுக்கு கஷ்டப்படாதீங்க, உங்க நீட்ஸை நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம். ஸோ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா உனக்கு நான் சாப்பாடு போட்டுருப்பா 3 வேளை, அப்புறம் நீ படிச்சு பெரிய ஆள வேண்டியது உன் கடமை. ஆனா அதுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, எல்லாமே வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, நல்ல ஸ்கூல்ல போடுவாங்க, நல்ல டீச்சர்ட்ட போய் கொண்டு சேர்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருஷம் 10 லட்சம் கோடிக்கு மேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அதன் கட்டமைப்புகளோட அடித்தளத்திலிருந்து அஸ்திவாரத்திலிருந்து அந்த பொருளாதாரம் மீண்டு வறண்டு வருகின்றது. அதுதான் எல்லா நம்பர்ஸ்லையும் பார்க்கிறோம். டைரக்ட் டாக்ஸ்லையும் பார்த்திருக்கிறோம், இன்டைரக்ட் டாக்ஸ்லையும் பார்த்திருக்கிறோம். எக்கானமிலையும் வளர்ந்துருக்கு, ஒவ்வொரு மாநிலம் வளர்ந்து வருகின்றது. இன்னும் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பொறுத்து பார்ப்போம். 3வது டேர்ம் வந்துட்டா அதுக்கு வந்த உடனே 100 நாளைக்குள்ள சில பல திட்டங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் திட்டமிட்டதா நம்ம செய்திகள்லாம் பார்க்கிறோம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம 3rd பிளேஸ் சூப்பர் பவரா போறோங்கிறதையும் நம்ம பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வளம். நன்றி கார்த்திக். வணக்கம்.